சக்தி பாரதி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறேன். கரூர்னு சொன்னா உங்களுக்கு என்ன குறைச்ச? ஊர்ல இங்க கரூர்னா கரூர் பக்கம்ல ஓடுறீங்க. இங்க எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த முருக பக்தர் அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றியானது. வணக்கம். வணக்கம். என்னைக்காவது சொல்ல வைப்பேன். கல்வி கடலை கடைந்து அமுத அடுத்த நலிவிருந்தாக நாட்டில் கழிக்கும் கவிவாளர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து அடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல் கண் வணக்கத்தை வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமட செய்வது என்பது எளிதல்ல. சலதார விழிநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளமன்றைய கொள்வதனால் குறைகடல் விற்பதுண்டோ உழவர தொழில் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றைய கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து வந்துள்ள இந்த புதிய பதவிக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படிலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் நம்பியே என்னுடைய தண்டைக்கால எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேனன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வெளத்து குழந்தையால் 7 உடன்பரமான சகோதரி கூட்டத்தில் விளந்து வருகின்றேன். தமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவரில் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநட்டம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயுள்ள முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா,
மணிக்கு மாறி காலை நீலி திரிசூலி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் மூத்தாழை மாதுளம்பு நிலத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னை இமயவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வெள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாம். பொம்பளைங்க தான் குழம்பு போட்டு பார்த்தா நீங்க அதை காட்டணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி நிலத்திலே வேள்விமலை சாலிலே நம்பிக்கும் நங்கை மூயினாருக்கு வளர்ப்பு குழந்தை இருந்தாலும் இந்த விவரத்தை எங்க அப்பா சொல்லணும். எப்பவுமே நாமளே சொல்லி பழகிட்டோமா? அப்பா இல்லாம நம்மளே சொல்லி பழகிட்டோமா? இன்னைக்கு அப்பா வந்திருக்காரு, அதனால அவர் வந்து இந்த விவரத்தை சொன்னா நல்லா இருக்குமே. இதை தாண்டி வந்துட்டாரு. அப்படியே எல்லாம் இந்த மாதிரி வந்து 2 பாட்டு பாட்டு போனா அப்பா கூட்டிட்டே வரலாம். ஆமா, அப்பா வந்து சரியான கால சூழ்நிலை ஏற்றவாறு இந்த 2 பாட்டுன்னா 2 பாட்டு. ஒரு அப்பா 25 பாட்டு பாடி விரட்டி ஓடி எல்லாம். ஆமா, அந்த பக்கத்தை போக கூடாது. அதனால என்னுடைய தந்தையாரை அழைத்த விவரங்களை கேட்டுக்கொண்டு மேலும் நாம் என்ன விவரத்துக்கு செல்லாம கேட்டது. அப்பா இறைவன் கருவை
கிருபையால் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் மகளே. உங்க ஆசீர்வாதம் எங்க எல்லோருக்கும் வேண்டும். உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அப்பா? நமது வேலியுமலை சாரலிலே முருகனுக்கு செந்தினையும் நமக்கு கருந்தினையும் பயிரிட்டுள்ளேன். சரி. நீ அங்கே சென்று ஒரு பரன் ஒன்று அமைத்துள்ளேன். அந்த பரன் மீது ஏறி நின்று வானம்பாடி பறவைகளை காணம்பாடி ஆலோலம் சோ என்று கவிபாடி விரட்டி வர வேண்டும் மகளே. என்னப்பா ஆம்பளை பிள்ளைய வீட்டு வச்சுட்டு பொம்பளை பிள்ளை வேலைக்கு போச்சோன்னு நியாயமா இருக்கா? இல்ல வர வர இப்ப இப்படி மாத்திட்டீங்க எல்லாரும். பெத்த ஆம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சு பாத்துக்கலையா? 7 ஆம்பளை பிள்ளைய வீட்டுல விட்டு கடைசியில் ஒத்த பொம்பளை பிள்ளை வேலைக்கு போன்றீங்க. நம்ம குல வழக்கப்படி அவ்வளவுதானே. ரெண்டாவது வந்து பொம்பளை பிள்ளை கிடைச்சா அந்த இறைவனுக்கு பணிபுரிய வேண்டிக்கிட்டல்ல, வேண்டுதல் நீங்க எல்லாம் அந்த வேண்டுதல் நிவர்த்தி செய்யணும். பொம்பளை பிள்ளையே நிவர்த்தி செய்ய வச்சுட்டீங்க. பொம்பளை பிள்ளைதான் இப்போ ஆண்டவன் கொடுத்த பிள்ளை இல்லப்பா நீ. ஆமா, அதுக்காக நீ ஆண்டவனுக்கு பணி செய்யறதுனால தப்பு இல்ல. ரொம்ப சந்தோஷம்பா. இப்படி எல்லோரும் நினைக்க வேண்டும். ஆமா, அந்த பறவைகளை இல்லை என்று ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிட்டோம். அந்த ஆண்டவனால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டேன். ஆகவே உன்னை கண்ணும் கருத்தமாக செல்ல மகளாய் வளர்த்து வருகிறேன். உன்னை பிரிவதற்கு நேரமில்லை. ஆகவே உன்னை அருகாமையில் இருந்து பார்த்துக் கொள்வேன். அப்பா என்று அழைத்தால் தப்பாமல் நானும் ஓடோடி வருவேன். உன்னை தனியாக விட மாட்டேன். சொல்றீங்கப்பா, ஒரு ட்ரெஸ் தச்சா மட்டும் அப்படியே இன்ச்சு கணக்கு இல்லாம காசை வாங்கிட்டு விடுறது. இதுல கண்ணும் கருத்தமா வளர்க்கிறாரு. அதெல்லாம் தொழில் இல்லப்பா. அந்த தொழில் ரகசியத்தை எல்லாம் இங்க வந்து சொல்லலாமாப்பா? தொழில் ரகசியமா? அது சரி. அப்பான்னு சொல்லி வாய் நிறைய அப்பவும் கூப்பிடுவேன், இப்ப கூட கதைக்கு மட்டும் இல்ல, உண்மையிலேயே எனக்கு சித்தப்பா தான். ஆமா, அதனால கூப்பிட்டாலும் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்ல. இப்ப மட்டும் இப்படி பாசமடை பொழிய வேண்டியது. ஆகவே இப்ப என்ன காவலுக்கு போகணும். காவலுக்கு போகணும். காவலை எவ்வாறு எப்படிப்பா காவல் பண்றது? எப்படி அந்த பறவை எல்லாம் வந்தது? நான் மட்டும் தனியா போகணுமா? உன்னை தனியாக அனுப்புவேனா? அருமை மகள் அல்லவா? உனக்கு தோழிமார்கள் வருவார்கள், அண்ணன்மார்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. ஆமா, ஆகவே தோழிமார்கள் வருவார்கள். அருகாமையில் நானும் இருப்பேன். அப்பா என்று அழைத்தால் இந்த மேடைக்கே வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க கொடுத்ததுனாலதானே வந்திருக்கேன். எங்க அப்பா முன்னாடி எல்லாம் சொல்லல. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு போன் பண்ணி அப்பா வந்துருங்கப்பா, அப்பதான் தகவலை சொன்னேன். அது வரைக்கும் சொல்லவே இல்லை. சும்மா வாங்கப்பா, முருகனுக்காக நம்மளுடைய வேலையை செய்து விட்டு வருவோம் அப்படி சொன்னாலே. தப்பாம வந்ததுனால முதல்ல உங்களுக்கு நான் தான் நன்றி கடன் செலுத்தணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நானும் நன்றி சொல்லணும். ஏன்னா உள்ளூர்ல இந்த மேடை கிடைக்கிறது பெரிய விஷயம். 2 முறை நம்மள இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கான அவர்களுக்கு தான் பாதம் தொட்டு முதல்ல நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டு இந்த காவல் பாக்கணும்ல. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுப்பா. பாடன்மா சரி சொல்லிட்டு போயிருங்க. சொல்லுங்க. எந்த மகளே வள்ளி நமக்கு தினையும் விதைத்து காட்டுல இருக்கு. எந்த மகளே வள்ளி நமக்கு தினையும் விதைத்து காட்டுல இருக்கு. புறப்படமானே புறப்படமானே
கருணை உண்டு அதன கதையும் துணையும் உண்டு அந்த ஆறுமுக கடவுளின் கருணை உண்டு அப்பாவின் ஆசையும் எப்பவும் உண்டு இந்த அப்பாவின் ஆசையும் எப்பவும் உண்டு நீ தப்பாமல் செல்ல எந்த மகளே மகளே ஆசை மகளே பாசை மகளே பள்ளி நமக்கு மகளே சிறப்பாக காவல புரிவாய் என்ற நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை நானும் சரி இந்த மக்களும் சரி உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆகவே காவலை சிறப்பாக புரிந்து பணிபுரிந்து வருவாய். வாழ்த்துக்கள். உங்கள் பேரை நல்ல பேராக எடுத்து விட்டு வருகிறேன். சென்று வாருங்கள் தந்தையே. எங்க அப்பா சொன்ன தகவலை கேட்டீங்களா? இதான் விவரம். இந்த விவரத்தை சொல்லதான் நம்பிராஜன் அழைச்சிட்டு வந்தேன். அந்த விவரத்தை எதுக்கு அவன் சொல்லி அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பானு எதுக்குன்னு சொல்லி எல்லாரும் அவரை மறைச்சே வச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரி 25 பாட்டுக்காரர் நம்பிராஜனா இருக்காங்க. 70,000மா? அப்படியா கொடுக்குறீங்க? காலையில எப்படி சம்பளம் வாங்குவீங்க? நம்பிராஜா நடிக்கும் நமது வழிமறைச்சான் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு என்ற முத்துசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிகிறேன். எனக்கு பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்திய விழா குழுவினருக்கும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அமைத்து தந்திருக்கும் எனது அன்பு மகள் சத்யபாய் அவர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இந்த மகளை எனது அன்பு மகளையும் வாழ்த்தி நன்றி வணங்குகிறேன். நன்றி. சரி நம்ம எல்லாரும் காவலுக்கு செல்ல வேண்டும். மண்ணம் கட்டுமா காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உடனே நீங்க எல்லாரும் விடியிற ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம போக விடக்கூடாது. கொட்டுற பணியில இருப்பாங்கன்னு ஒரு தைரியம். நம்மளுக்கு என்ன பகுமானமா இங்க உட்கார்ந்துருக்கோம். அங்க எப்படி உட்கார முடியும்? கொஞ்ச நேரம் வெளியில போய் உட்கார்ந்து பார்க்கலாமா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் நம்மளோட ஆசை அப்படி 4 மணி எதையாவது இருங்க. நம்ம பணியை செய்யணும். கண்டிப்பாக எத்தனை பணி கொட்டுனாலும் நம்ம பணியை சிறக்க செய்துவிட்டு நம்மளுடைய வேலையை முகப்பெருமானுக்காக நம் வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். அதனால இந்த காவல் செய்வதற்கு அன்பான தோழி பெண்களும் என்னுடைய அண்ணன்களும் வருவார்கள். அவர்கள் அழைத்துக் கொண்டு காவலை செல்லலாம். இந்த காவலுக்கு செல்லும் முன்னாடி காவல்னு எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா மனசுல உள்ள ஆசையெல்லாம் கொண்டு சொல்லலாம்னு ஓடி வந்திருக்கேன். ரொம்ப வேகம் ஓடி வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு மொத்தத்தையும் சொல்லிடுறேன். பார்க்கலாம். ரொம்ப ஆசைதான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் இந்த இடத்துல காவல் எப்படி பார்க்கலாம் என்று காதலோடு சேர்த்து முருகனை நினைத்து வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேண்டு குறையில்லை கண்ணனுண்டு என்னாலும் அம்பாளில் கவலையல் என்று வாக்கியத்திற்கு இறங்கியவாறு வேலும் மயிலும் மல்லாசி புரிவாக அமைந்தாலும் வேலவனே எழுந்து ஓடி வர வேண்டும். சுப்பிரமணிய சுவாமியே ஓடிவாரு. வேற்றுவேல் முருகனுக்கு. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இதை மட்டும் நான் சொல்றேன். அதை நான் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட கந்தனை எப்படி நான் அழைக்கலாம்? அந்த மாதவண்டி மாதத்தில் அந்த முருகப்பெருமான் நினைச்சு ராமதாசப்பா, நீங்க நாடக உலகத்திற்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? 17 வருஷம். 17 வருஷத்துல இந்த மேடை உங்களுக்கு முதல் மேடை தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இந்த மேடையில இப்ப பார்க்கும் பொழுது ஏன்னா பங்குனி உதவுக்கு தேதியே கிடைக்காது. கார்த்திகை தீபத்தில் தப்பிச்சிருச்சே வருத்தப்பட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். நானும் வருத்தப்பட்டேன். ஜெயராஜனே நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருந்தது. முருகன் அந்த அருளை கொடுத்திருக்காரு. இப்பவாவது நீங்க வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வரமாட்டேன். இருக்கட்டும். வந்தாலும் தன்மையோடு முருகா நாளி திங்கள் நதி நிறைந்த நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையே சீர்மழுமாய் பாடி செல்வ சிறுமீ தான் கூர்வேல் கொடுந்தோ
சரியாக அமைந்துவிட்டால் எந்த பாடலும் சரியாக பாடலும் அதை காட்டில் மொழி பெருகி ஸ்ரீராம் மொழி அமைப்பகம் அன்பு உடன்பிறவாத சோதனம் அன்பு அண்ணா ரொம்ப அருமையாவே வச்சிருக்காங்க. இது பெருமைக்குன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் ரொம்பவே அருமையா இருக்கு. இது சரியா இருந்தா தான் எத்தனை பாட்டு வேண்டாலும் பாடலாம். இல்லாம காலத்தோடு சேர்ந்து அன்பான தோழியை சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு விசில் சத்தம் வரணுமே. நாம ஆரம்பத்துலதான் அர்த்தம் சொல்லிட்டேன். ரொம்ப அருமையா இருக்கு. இருந்தாலும் பாட்டுக்கு விசில் அடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். கைதட்டி உற்சாகப்படுத்திய பாட்டுகள் உங்க வாசிப்புக்கு பாட்டு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடலாங்க. நீங்க நல்லா பாடினாதான் நாங்க வாசிப்பு சரியா இருந்தா பாட தெரியாத நபர்கள் கூட பாட்டு வரும். பாட்டு நாங்க கர்நாடிகா படிச்சு வந்திருக்கோம். அப்படி இல்ல ஒளியமைப்பவும் பக்க மேளங்களும் அதை காட்டு பார்க்கக்கூடிய ரசிகர் பெருமக்களும் அங்கிருந்து எங்க அப்பாக்காக வந்திருக்கிற ஜெயமங்கலத்துல இருந்து அன்பு அப்பா அண்ணா எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி வணக்கம். ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கீங்க. அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். அதனால எம்ஜிஆர் பாட்டு அப்புறமாட்டி பாடுங்க. சரி இருக்கட்டும். இருந்தாலும் பழமையான நம்ம பாடல தன்னிக்கும் இந்த
பாட்டுல இருக்குமா? உள்ளூருங்கனால கொடுக்காதுன்னு பாட்டுல இருக்குல்ல, பாட்டுல இருக்கா? பாட்டுல பொம்பளை பிள்ளை கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆம்பளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கா? நான் முருகனுக்கு தெரியாம யாரும் பார்க்காத நேரம் போய் கோயிலுக்குள்ள பார்த்து கொடுத்துட்டு வந்து இல்லப்பா. ஒருவேளை அந்த பாட்டை கேட்டு முருகன் அப்படியே இறங்கி வராரோ, என்னை எப்படியே கூட்டிக்கிட்டு மயில் மேல வாயில வாசம் பச்சுட்டேன்.